ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வேலும் மயிலும் துணை அருணகிரிநாதர் அருள்பாலிக்கும் ஜோதிட கடவுள். இந்த வீடியோ பற்றி நாம் பார்க்க இருக்கிறது, அதாவது தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும், உலக அளவில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் பாக்கிய சனியால் 30 ஆண்டுகளுக்கு பின் அதிர்ஷ்டம் பலன் அளிப்பது யார்? நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்குதுங்க. சித்திரை மாதத்தில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்ய இருக்கிறாங்க. அதிசார சனியால் குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகிறதுங்க. மிதுன ராசியில் பிறந்தவனுடைய வாழ்க்கையில் குரோதி ஆண்டில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரருக்கும் பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தராக பற்றி பார்க்க இருக்கிறோம். இது காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 3வது வீடாகவும், புதன் பகவானின் ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு அதிரடி மாற்றங்களை தர இருக்கிறாருங்க. குரோதி தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்திலே குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இடப்பெயர்ச்சி அடைந்து 12ஆம் வீட்டில் பயணம் செய்ய போகிறாருங்க. அதாவது சனி வாக்கிய ஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்க பார்க்கிறோம். ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில், கேது பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் ஆண்டு முழுவதும், ராகு 10ஆம் வீட்டிலும் கேது பகவான் 4ஆம் வீட்டிலும் இந்த ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார்கள். அப்படி இந்த சனி பகவான் ஆண்டின் இறுதியில் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சனி இடம் மாறுவார். அப்போ ஆண்டு கிரகனுடைய பயணம், ராகு சனி கூட்டணி, குருபவனுடைய பார்வை போன்றவர்களால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது. அந்த குருவுடைய பார்வை, குரு பயிற்சி பலன்கள் இப்படி இருக்க போகிறது. குரு பகவான் சித்திரை மாதத்தில் இடப்பெயர்ச்சி அடைகிறார். மே 1 முதல் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து அமரப்போகிறாருங்க. குருவினால் உங்களுக்கு விரயம் அதிகரிக்கும். சுப விரயமாக மாற்றுங்கள். மருத்துவ செலவுக்காக பணம் விரயம் அதிகம் ஏற்படும். வீண்டு செலவுகள் செய்ய வேண்டாம். குரு அமர்கிற இடம் விரயஸ்தானத்தில் என்பதால் நல்லது இல்லை என்பது பொதுவாக நாம் சொல்ல முடியும். மிதுன ராசிக்காரருக்கு குரு பெயர்ச்சி நன்மைதான் செய்ய போகிறது. யோகத்தை தரும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய இடம், அது கிட வேண்டும். அந்த கேந்திராபதி எப்போது கெட வேண்டும்? உங்கள் ராசிக்கு குரு கெட்டவன். எனவே 12ஆம் வீட்டில் அமரப்போகும் குரு யோகத்தை கொடுப்பார். உடல் நலனில் இருந்த பிரச்சனை குணமாக இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்த வழக்கு சமரசம் ஏற்பட இருக்குதுங்க. வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாக இருக்கும். மனக்குழப்பம் நீங்கும் காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குதுங்க. கடன் பிரச்சனை தீருமா? இந்த ஆண்டு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் கடன் பிரச்சனை தீருமா? மிதுன ராசி என்பதற்கு வாடகை வீட்டில் வசித்தவர்கள் சொந்த வீடு வாங்கும் அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. இது நாள் வரை கடன் தொல்லையில் இருந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை நீங்கும். மாணவர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தர இருக்கிறார். கல்வி கற்பதில் இருந்த தடைகள் நீங்கும். மீண்டும் புதிய உத்தேகத்துடன் கல்வி கற்க போகிறீங்க. தேர்வில் வெற்றி பெற போகிறீங்க. வெளிநாடு வேலைக்கு காத்திருந்தவர்கள் விமான பயணத்திற்கு தயாராக வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான இருக்குதுங்க. தோஷம் தீர்க்கும் குருவுடைய பார்வை அப்படி பார்க்கணும். ஏன்னா இந்த எதுக்காக குரோதி வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குரு 12 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் மிதுன ராசியில் வருஷம் தொடக்கத்திலே பயணம் செய்ய இருக்கிறார். குரு பார்வை என்பது 12ஆம் வீட்டில் இருந்து 4, 6, 8ஆம் வீடுகளின் மீது விடுகிறது. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானாதிபதி, தாயார் வர்க்கத்தை பார்க்கறது. 6ஆம் இடம் நோய் நொடி பிணி பீட கடன் காட்சி காட்டுறது. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், சொத்து சுகம் சேர்க்கை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டுங்க. இது சுப விரைய செலவு என்பதால் பிரச்சனை இல்லை. 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானம் என்பதால் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க.
வாட்டி விதைத்த நோய்கள் தீரும், ஆயுள் அதிகரிக்கும், அவமானங்கள் நீங்கும், பெண்களால் இறந்த தோஷங்கள் நீங்கி தாலி பாக்கியம் அதிகரிக்கும் காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க. சனி தரும் சந்தோஷம் எப்படி இருக்க போகிறது? இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய சனியோடைய பார்வை உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ண காத்திருக்கிறார்? அஷ்டம சனியால் கடந்த சில ஆண்டுகளாகவே பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்த உங்களுடைய பொருளாதார நிலை மேம்பட இருக்குதுங்க. பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்தவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். கடன் பிரச்சனையால் சில தற்கொலை வர சென்று மீட்க போகிறாங்க. சனி பகவானுடைய பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடம் என்பது சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த கஷ்டங்களில் இருந்து, கடன் பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெற போகிறீங்க நீங்கள். இந்த காலகட்டம் பொற்காலம். இந்த குரோதி ஆண்டு முதல் உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பமாகிறதுங்க. பாக்கிய சனி நிறைய பதவி உயர்வை தேடித்தர போகிறார். கடந்த காலங்களில் வேலையை இழந்தவர்களுக்கு இனி நல்ல வேலை கிடைக்கப் போகிறதுங்க. வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார வளம் அதிகரிக்க இருக்குதுங்க. தடைப்பட்ட சுப காரியங்கள் இனி மலமளவென நடைபெற இருக்குதுங்க. திருமணம் கைகூடி வர இருக்குதுங்க. திருமணம் முடிந்த குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடி வர இருக்குதுங்க. பள்ளி மாணவர்களுக்கு இனி பாடங்கள் புரியும். படித்து முடித்து வீட்டு வேலைக்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை இருக்க போதுங்க. இப்போ படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்க போதுங்க. ராகு கேது உங்களுடைய ஏற்கனவே 10ல் ராகும் 4ஆம் வீட்டில் கேதும் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானாதிபதி, கீர்த்தி, செல்வாக்கு, அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகு வருவதால் தொழிலாளி முதலாளி ஆகலாம். நினைத்த மாதிரி வேலை வாய்ப்பு அமையலாம். நல்ல சம்பளம், வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார் ராகு பகவானுங்க. வேலையில் இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெற போகிறீர்கள். மிகப்பெரிய வெற்றிகள் கைகூடி வரப்போகிறதுங்க. இந்த குருவுடைய பார்வை என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துக்கு போல நல்லா ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குது. மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவும், கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும். குடும்பம் எப்படின்னு பார்க்குறோம். இப்போ பணவரவு அதிகம் உண்டுங்க. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு வாகன வசதி பெருகும். வீண் அலைச்சல்கள் நீங்கும். இனி திட்டமிட்டு எதையும் செய்ய போகிறீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வருமானத்தை அதிகரிக்க போகிறீங்க. திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எழுத்து திறமையும் வாத திறமையும் அதிகரிக்கும். வியாழக்கிழமை அன்று குரு பகவான், அதாவது வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட எல்லா விதத்திலும் நன்மை தரும் ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குது. இப்போ மிதுன ராசியில் முதலாவது வர நட்சத்திரம் மிருகசீரிஷத்திற்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க. அடுத்தது மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி இருக்கும் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. இதிலும் நிதானத்துடன் பேச வேண்டியது சூழ்நிலை உருவாக்க இருக்குதுங்க. மிருகசீரிஷம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழலும் மனதில் ஒரு விதமான சஞ்சலங்களும் ஏற்படும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க. என்ன நேயர்களே, இதுவரைக்கும் மிதுன ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமையாக ரொம்ப நன்றிங்க. உங்கள் பரிகாரத்தை பொறுத்தவரையில் புதன்கிழமை அன்று விநாயகருக்கு விளக்கேற்றி வாருங்கள். அடுத்தது நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுப்பது உங்கள் ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துங்கள். இது உங்களுடைய யூடியூப் சேனல். நன்றி, வணக்கங்க.